கார் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, வட்டிக்கு வாங்கி பேங்க் மூலமா செய்யறாங்களா, இது கூடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னொரு கேள்வி அதை தொடர்ந்து ஒரே கேள்வி தான் அது தொடர்ந்து இந்த நாட்டு முறைப்படி பேங்க்ல லோன் வாங்கித்தான் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இது சரியா தவறா? ரெண்டு ஒரே மாதிரியான கேள்வி தான், அது பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸ்ஹபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, வட்டியை பொறுத்தவரையில் மிக பாரதூரமான ஒரு பாவமாக இஸ்லாம் அதை அடையாளப்படுத்துகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகில ரிபா வ மூகிலஹு வ ஷாஹிதைஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி சாப்பிடுகிறவர், வட்டி சாப்பிட கொடுக்கிறவர், அதற்கு சாட்சியாக இருப்பவர்கள் என்று எல்லோரையுமே சபித்திருக்கிறார்கள், லானத் செய்திருக்கிறார்கள். லானத் செய்துவிட்டு சொன்னார்கள், இந்த மூன்று சாராரும் பாவத்தில் சமமானவர்கள் என்று சொன்னார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லானத்துக்குரிய மிக மோசமான ஒரு பாவம் தான் வட்டி சாப்பிடுவது. இதுல மக்கள் ஓரளவு பேடுதலாகத்தான் இன்னும் இருக்கிறார்கள். இரண்டாவது சாரார் வட்டி சாப்பிட கொடுக்கிறவர்கள். இதிலே தான் மக்கள் ரொம்ப நினரசாக மாறிவிட்டார்கள். எல்லோருமே சாப்பிட கொடுக்கிற நிலைக்கு மாறி இருக்கிறார்கள். அதே போன்று அந்த வட்டி வாங்குவது கொடுப்பதற்கு சாட்சியாக இருப்பவர்களும் பாவத்தில் சமமானவர்களாகவே அமைகிறார்கள். இப்படியான ஒரு பாரதூரமான பாவம் ஹராம் என்பதிலே முஸ்லிம் உம்மத்திலே கருத்து வேறுபாடு கிடையாது. இப்போ இவ்வாறான நாடுகளிலே நாம் வீடு வாங்குவதாக இருந்தால் அல்லது வாகனம் வாங்குவதாக இருந்தால் வட்டியின் மூலம்தான், அதாவது பேங்க் ஊடாகத்தான் அதை வாங்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இவ்வாறு செய்யலாமா என்று கேட்கிறார்கள். இப்ப சொந்தமாக வீடு இருந்தால்தான் வாழலாம் என்கிற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் இதிலே சலுகை வரும். சொந்தமாக ஒரு வீடு இருந்தால்தான் இந்த நாட்டில் வாழலாம் என்கிற ஒரு நிலை இருந்தால் அந்த நேரத்தில் நிர்பந்தம் தடுக்கப்பட்டதை அனுமதிக்கும் என்ற விதியின் அடிப்படையில் நாம் அதை கூடும் என்று சொல்லலாம். ஆனால் அப்படி கிடையாது. நாம் வாடகை வீடுகளிலும் இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக வாழலாம். எனவே ஹராமான முறையில் ஒரு சொத்தை சேர்க்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லாத நேரத்தில் கேள்விகளை நிர்பந்தம் போன்று காண்பித்து அதன் மூலம் உலமாக்களிடமிருந்து வரக்கூடிய ஃபத்வாக்களை எடுத்து சலுகைகளாக ஆக்கிக் கொள்ள முயற்சி செய்வது என்பது ஒரு தந்திரமாகும். இது இந்த அல்லாஹ் குர்ஆனிலே சபித்த அஸ்ஹாபு ஸஅத், இந்த சனிக்கிழமை வாசிகள் என்ற கூட்டத்தை போன்ற ஒரு நிலையாகும். பொதுவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தடுக்கப்பட்டது, வட்டி தடுக்கப்பட்டது என்பதில் நம்மில் யாருக்குமே கருத்து வேறுபாடு கிடையாது. நிர்பந்தமான சூழ்நிலைகளில் தடுக்கப்பட்டவை அனுமதிக்கப்படும். அதுவும் அந்த அளவுக்கு தான் அனுமதிக்கப்படும், பூரணமாக அல்ல. உதாரணமாக, ஒருவர் ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கிறார், கடுமையான தாகமாக இருக்கிறது, எந்த இடத்திலும் அவருக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. அவர் கொஞ்சமாவது தண்ணீர் போனால்தான் உயிர் வாழ்வார் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அவருக்கு மதுபானம் பெரிய அளவில் கிடைக்கிறது. ஆனால் நிர்பந்தம் என்ற பெயரில் அவ்வளவு மதுபானத்தையும் அவர் அருந்த முடியாது. தன்னுடைய தொண்டையை நனைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு, உயிரை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த மதுபானத்திலிருந்து அந்த சூழ்நிலையில் அருந்தலாம். இவ்வாறு தடுக்கப்பட்டவை நிர்பந்தத்தின் போது அதன் அளவுக்கு அனுமதிக்கப்படும். எனவே நீங்கள் இது நிர்பந்தமா இல்லையா என்பதை அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இப்ப புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற நியதி கிடையாது. ஓரளவு பாவித்த வாகனங்களை நாம் வாங்கி ஓடலாம், வாழலாம். எனவே
வாகனம் வாங்குவதாக இருந்தால் வங்கிகளின் ஊடாகத்தான் வாங்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது என்று ஒருவரிடத்தில் ஃபத்வா கேட்கும் போது அவர் என்ன நினைப்பார் என்றால் இது நிர்பந்தம் என்று நினைப்பார். அப்படியான சூழல் நிச்சயமாக இல்லை. எனவே இந்த விஷயத்திலே வல்லாஹு தஆலா ஆலம் இந்த வட்டியை, அதாவது நிர்பந்தத்தை காரணம் காட்டி வீடுகள் வாங்குவதோ வாகனங்கள் வாங்குவதோ அனுமதிக்கப்பட்டது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். வல்லாஹு தஆலா ஆலம். அடுத்த கேள்வி, இதுல உள் கேள்வி. அந்த சகோதரி கேட்டிருக்காங்க, நாம வாங்கல, ஒருத்தங்க வாங்கியிருக்காங்க, அவங்க அந்த வீட்டுக்கு நம்மள சாப்பிட கூப்பிடுறாங்க, அந்த வீட்டுல உள்ள நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறாங்க, இதுல நம்ம போய் கலந்து கொள்ளலாமா வேண்டாமா கேட்கிறாங்க. வட்டிக்கு வாங்கிய வாகனத்தில் பயணிக்கலாமா? யாராவது ஒருவர் வட்டிக்கு வாகனம் வாங்கியிருக்கிறார், அந்த வாகனத்தில் நாம் பயணிக்கலாமா? வட்டிக்கு கொடுத்து வாங்கிய வீட்டில் நம்மை இருக்க கூப்பிடுகிறார்கள், இருக்கலாமா? அல்லது விருந்துக்கு கூப்பிடுகிறார்கள், அந்த வீட்டுக்கு விருந்துக்கு செல்லலாமா என்று கேட்டால், வட்டி ஹராம் என்பது அந்த நிகழ்வோடு தொடர்புடையவருக்கு மட்டுமே உரியது, நமக்குரியது அல்ல. இப்ப நம்மை பொறுத்தவரையில் இப்ப பப்ளிக் வாகனத்தில் ஏறி செல்கிறோம், டாக்ஸியில் ஏறி செல்கிறோம். இப்ப டாக்ஸிக்காரனிடத்தில் நிறுத்தி நீ வட்டிக்கு வாங்கினாயா அல்லது ஹலாலாக வாங்கினாயா என்று கேட்பதில்லை. அது அவனுடைய வாகனம், அவன் எப்படி வாங்கியிருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. வாகனத்தில் நம்ம உரிய அமௌண்டை கொடுத்து விட்டு பயணம் செய்வது நமக்கு ஹலாலானது. அதே போன்று ஒருவர் வட்டியின் மூலம் வாங்கிய ஒரு வீட்டில் குடியிருக்கும் போது அவர் நம்முடைய உறவினர், நண்பர், அவருடைய வீட்டுக்கு நாம் போவதில் எந்த குற்றமும் மார்க்க ரீதியிலே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை வன்மையாக கண்டித்த அதே நேரத்தில் யூதர்கள் வட்டியோடு தொடர்பானவர்கள் என்பதையும் சொன்னார்கள். அக்காலூன லிஸ்ஸுஹ்த், குர்ஆனிலே அல்லாஹ் அவர்களை சொல்லும் போது அவர்கள் அதிகமாக ஹராம் சாப்பிடக்கூடியவர்கள், யாரு? யூதர்கள் என்று சொன்ன அதே நேரத்தில் யூதர்களிடமிருந்து வந்த அன்பளிப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஃபதக் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதேசத்தில் இருந்து அவர்களுக்கு சில அன்பளிப்பு பொருட்களை யூதர்கள் அனுப்பி வைத்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த நபரிடமிருந்து அந்த அன்பளிப்புகளை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் பயன்படுத்தவில்லை, சஹாபாக்களுக்கு கொடுத்தார்கள். அதே போன்று ஹைபரில் வைத்து அவர்களுக்கு ஒரு பெண்மணி, ஜைனப் என்று சொல்லக்கூடிய யூத பெண்மணி, ஒரு ஆட்டை ஃப்ரை பண்ணி கொண்டு வந்து கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வாங்கி தானும் சாப்பிட ஆரம்பித்தார்கள், சஹாபாக்களுக்கும் சாப்பிட கொடுத்தார்கள். ஆனால் அந்த இடத்தில் ஒரு முஅ்ஜிஸா நடந்தது. அந்த ஆட்டுச்சந்து பேசியது. பொரித்த ஃப்ரை பண்ணி அந்த ஆட்டுச்சந்து பேசியது, நஞ்சூட்டப்பட்டிருப்பதாக அந்த ஆட்டுச்சந்தை சொன்னது. அதே போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை துப்பினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் பெற்றுக்கொண்டார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே ஒருவர் வட்டியோடு தொடர்பாக இருக்கிறார் என்பதற்காக அவர் நமக்கு அன்பளிப்பாக தருவதும் வட்டி என்ற நிலையை பெறாது, அதை நம்ம பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் உங்களுடைய ஒரு நெருங்கிய உறவினர் இப்படி வட்டியிலே தொடர்பாக இருக்கிறார், உங்களை அழைக்கிறார், நீங்கள் போகாமல் விட்டால் அவர் தௌபா செய்து அதிலிருந்து மீளுவார் என்று நீங்கள் நம்பினால் அவருடைய வீட்டுக்கு போகாமல் விடலாம், நன்மையை கருத்தில் கொண்டு. அப்படி இல்லாமல் அஸ்லில் மார்க்கத்தில் அது அனுமதிக்கப்பட்டதாகும். அல்லாஹ் தஆலா